கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போவோம். தேவன் நம்மோடு பேசுவாராக. அவர் வார்த்தைகள் வெளிப்படும். அல்லேலூயா, ஆமென். நம்ம படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபிப்போம் தலைகளை சாய்த்து. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிற தேவன் நீரப்பா. இப்படி சத்தியம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இது அநேகருக்கு புரோஜனம் உள்ள வார்த்தையாய் தேவனா கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவர் இது அநேகர் பார்த்து அநேகர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை என்று சுதந்திரித்துக் கொள்ள நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வார்த்தைக்கு எதிராக செயல்படுற எல்லா தடைகளும் நர்சாக இயேசு கிறிஸ்து நாமத்தால தடைகளை உடைக்கிறாண்டவர். வானமண்டல பொல்லாத சேனைகளை நர்சாக இயேசு கிறிஸ்து நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தாண்டவர், உடைய வார்த்தைகள் வெளிப்படும்படி செபிக்கிறேன். இந்த அடையாளம் மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. இப்படி வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். நர்சராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இதனால கர்த்தர் நமக்கான கொடுத்த வார்த்தைக்காக நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், அவர் நாம மகிமைப்படுவதாக. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதுல என்ன சொல்லப்படுகிறதுனா, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு. அப்போ கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கணுமா, அது நல்லது. ஏன் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்கிறது நல்லது, ஓகே. நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதே போல இன்னொரு வசனமும் உங்களுக்கு நான் ஆண்டவர் வார்த்தை வெளிப்படுத்துவாராக. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனம். இதுல சொல்லப்படுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு புரிகிறதா? இது சொல்லப்படுகிறது. நான் திருப்பி உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவருங்க சொல்ற, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம கர்த்தருக்கு அநேகர், இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கேட்டீங்கன்னா, நான் ஊழியத்துக்காக காத்திருக்கிறேன். ஒரு விதமா காத்திருக்கோம். சில பேர் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, வரங்களை பெற்றுக்கொள்ள காத்திருப்பார்கள். சில பேர் வியாதிலிருந்து விடுதலையாகணும் காத்திருப்பார்கள். சில பேர் மந்திரக்கட்டு சூனியக்கட்டுகளிலிருந்து விடுதலையாகணும் காத்திருப்பார்கள். சில பேர் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவருக்கு நல்லா வாழணும் காத்திருப்பார்கள். சில பேர் மனைவிக்காக காத்திருப்பார்கள். சில பேர் கணவருக்காக தேவனிடத்தில் காத்திருப்பார்கள். அநேகர் அவங்க குறைகள். சில பேர் ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்பார்கள். சில பேர் வீடு கட்டணும், நாங்க நல்லா வசதியா வாழணும் என்று தேவனிடத்துல காத்திருப்பார்கள். அநேகர் அநேக விதமாக காத்திருப்பார்கள். ஆனா இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறைப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. அப்போ நம்ம இருதயத்தை ஏன் ஆண்டவர் சிறைப்படுத்தணும்? அப்புறம் திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கணும். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா தெரியல. கர்த்தருக்கு காத்திருக்கிற அவர் நம்ம இருதயத்தை சிறப்படுத்துவாராம். நம்ம இருதயத்தை ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கிறது நல்ல விஷயம் தானே. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம இருதயத்தை ஏன் சிறப்படுத்தணும்? அது இல்லாம திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்போ திடமனதா இருந்து நம்ம கர்த்தருக்கே காத்திருக்கணுமா? அப்போ திடமனதா இருந்து காத்திருக்கணும். அப்போ காத்திருப்புனா என்ன? உங்களுக்கு புரியுதா? நம்ம நினைக்கிறோம், இப்போ உதாரணத்துக்கு நம்ம உட்காந்துருப்போம், யாரோ ஒருத்தர் வருவாங்க, அவங்க கூட நம்ம போகணும், அதுக்காக அவங்க காத்திருப்போம். அது காத்திருப்பு. ஆனா திடமனதாய் காத்திரு, கர்த்தர் இருதயத்தை சிறப்படுத்துவா அப்படின்னா காத்திருப்புக்கு வேற ஒரு விளக்கம் இருக்கிறது. புரியுதுதா? அப்ப ஏன் காத்திருக்கணும்னு சொன்னா, திடமனதா ஏன் காத்திருக்கணும்? ஆண்டவர் நம்ம மனதை ஏன் சிறப்படுத்துறார்? சிறை என்றால் தைரியம் படுத்துகிறார், அதாவது தேற்றுகிறார் அப்படி சொல்லலாம். ஏன் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்ம இருதயத்தை சிறப்படுத்துறார்? நம்ம தேவனுக்காக ஏன் திடமனதாய் காத்திருக்கணும்? அப்படின்னா காத்திருக்கிற நாட்கள் சோதனை நாட்கள். அல்லேலூயா. தேவனுக்காய் நீங்க காத்திருக்கும் போது அது சோதனை நாட்களா இருக்கிறது.
அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் நமக்கு தெளிவா சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறைப்படுத்துவார். ஏன்னா நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிற நாட்கள் அது சோதனை நாட்களா இருக்கும். அல்லேலூயா. அதுக்காக தான் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருங்க. என்ன சோதனை வந்தாலும் உங்க இருதயத்தை திடமனதா இருந்து நீங்க யாருக்கு முதல்ல காத்திருந்தீங்களோ அவருக்காக திருப்பி நீங்க காத்திருங்க. அது நல்லது. கர்த்தருக்காகவே திருப்பி நீங்க காத்திருங்க. நல்லது என்றார். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம கர்த்தருக்காய் காத்திருக்கிற நாட்கள் சோதனை நாட்கள். அல்லேலூயா. அதனால்தான் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து தன் தட்டைகளை விரித்து கழுகுகள் போல மேல உயர பரப்பார்களாம். அப்போ நம்ம காத்திருக்கும் போது அல்லேலூயா, நம்ம சட்டைகள் பலன் எல்லாம் உடைந்து போயிடுமா. அப்போ தேவன் வரும்போதுதான் புது பலன் உண்டாகும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அதே போலதான் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு நம்ம எப்படி சொல்லணும்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது சோதனை, நமக்கு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் ஆண்டவர் சொல்றார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கும் போது ஒரு சோதனை உண்டாகும். அல்லேலூயா. அந்த சோதனையை நம்ம சகிக்கணுமா? இல்லையா? எதற்காக நம்ம காத்திருக்கோம்? முதலாவது நான் சொல்றேன், 1 கொரிந்தியர் 1:7 அதுல சொல்லப்படுது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்தை குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதாவது அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறையில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காய் காத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம வரங்களுக்காய், முதலாவது வரங்களுக்காய் காத்திருவதற்காக, கிருபைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக, அவருடைய அவருடைய ஊழியத்தை செய்யணும் என்று காத்திருவதற்காக இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுக்காக நம்ம செய்யணும்னு காத்திருக்கும் போது சோதனைகள் வரும், அநேக போராட்டங்கள் வரும். நீங்கள் பழைய வாழ்க்கையில இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு போராட்டமும் இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தேவன் 33 வருடம் இந்த பூமியில வாழ்ந்தார். ஆனா 30 வருடம் வாழும்போது அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு போராட்டமும் இல்லை. ஆனா தேவனுக்காக ஊழியம் செய்யணும், அந்த 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது அவர் பட்ட நிந்தைகள் அநேகள், போராட்டங்கள் அநேகள், அவமானங்கள் அநேகள், அசிங்கங்கள் அநேகம். அதனால நம்ம தேவனுக்காக காத்திருக்கும் போது நீங்க உங்களுக்குள்ள, நீங்க உங்க ஊழியத்துல சரி, உங்க குடும்பத்துல சரி, அநேக இடத்துல, அநேகமா ஊழியத்துல அநேக போராட்டங்கள், அநேக நிந்தைகள், தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தணும், உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யணும், உங்களை கொண்டு இந்த தேசத்தை அசைக்கணும் என்று கர்த்தர் நினைத்திருப்பார். ஆனா போராட்டம், அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்த நினைக்கும் போது பிசாசானவன் போராட்டத்தை உங்களுக்குள்ள கொடுப்பான். அல்லேலூயா. அந்த போராட்டத்தை நீங்க சகிக்கணும். உதாரணத்துக்கு ஊழிய பாதையில உங்களை அநேகர் கேவலமா பேசலாம், அநேகர் உங்களை தப்பா பேசலாம், உங்களை அநேகர் முன்னாடி ஒரு மாதிரி பேசலாம், பின்னாடி ஒரு மாதிரி பேசலாம். ஆனா உங்களுடைய எண்ணங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வதே, தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன், தேவன் என்னை கொண்டு பயன்படுத்துவார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் காத்திருக்கணும். தேவனோடு என்ன சொல்ல வரேன்னா, தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேறவரையும் தேவன், நீங்க எங்க உங்களை வைத்திருக்காரோ அங்க காத்திருக்கணும். தேவன் அனுமதிக்கிற வரலையும், தேவன் அந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே வா என்று சொல்ற வரைக்கும் நீங்க அங்க காத்திருக்கணும். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், அப்ப தேவன் நம்ம இடத்துல எப்படி சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க சரியான பாதையில காத்திருக்கல என்று அர்த்தம். அப்போ நீங்க ஊழிய பாதையில நீங்கள் தேவனிடத்தில் உண்மையாய் காத்திருக்கும் போது, தேவனிடத்துல தேவன் தான் எனக்கு எல்லாம், அவருடைய ஊழியத்தை நான் உண்மையா செய்யணும், அவருக்காக நான் எதையும் செய்வேன்னு காத்திருக்கும் போது தேவனுடைய வார்த்தை வரவல்லையும் நீங்க காத்திருக்கணும். அந்த சோதனை நீங்க சகிக்கணும். என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நிந்தைகள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும் நீங்க சகிக்கணும். உதாரணத்துக்கு ஊழியத்துக்கே போக முடியாத கஷ்டங்கள், போராட்டங்கள் வரலாம், வீட்டுல சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டங்கள் வரலாம். இதெல்லாம் நீங்கள் சகித்து உங்களுக்கான கொடுத்த ஊழியத்துல நீங்கள் கரெக்டா இருக்கணும். தேவனுக்கு பயந்து வாழணும். தேவனையே நீங்க நம்பி இருக்கணும், காத்திருக்கணும். தேவனுக்காக காத்திருக்கும் போது உங்களை கர்த்தர் உயர்த்துவார்.
நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். தேவன் நமக்கான ஓட்டத்தை வைக்கும் போது அதுக்கு முன்பாக சோதனை இல்லாத ஒரு ஓட்டத்தை கொடுக்கவே மாட்டார். நீங்க தாவீது எடுத்துக்கொண்டீங்கன்னா, தாவீது ராஜா ஆவதுக்கு முன்பாக அதுக்கு முன்பாக அவர் அபிஷேகம் பெறார். அதாவது சாமுவேல் மூலியமா அவருக்கு ஒரு அபிஷேகத்தை உண்டு பண்ண. அவங்க குடும்பத்துல இருக்கிற 8 பேர்லயும் யாருமே அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு சாமுவேல் 8ஆவதா இருக்கிற தாவீதை அபிஷேகம் பண்றார். 8ஆவது இருக்கிற தாவீது மேல அந்த அபிஷேகம் இறங்கின பிறகுதான் அவருக்கு போராட்டம். வீட்டுல இருக்க முடியல, அந்த அந்த ஊர்ல இருக்க முடியல, ஓடி ஓடி ஒளிகிறார். ஆனா தேவனுக்காக அவர் ஒரு வாஞ்சையா இருக்கிறார். அல்லேலூயா. என்னை பாதாளத்துல போட்டாலும் உங்களை நம்பி இருப்பேன் அப்படின்னு தேவனுக்காக காத்திருந்தார். தேவன் அவர் நாட்கள் வந்தவனே அவரை ராஜாவா ஆக்கினார். அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லத்தக்க தேவன் அவருக்கு கிருபை செய்தார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கான ஊழியங்கள் வரும் அளவுக்கும் நீங்க தேவனிடத்துல காத்திருக்கணும். தேவன் உங்களை கொண்டு பயன்படுத்துவதிலும் நீங்கள் காத்திருக்கணும். அந்த காத்திருப்பு உங்களுக்கு சோதனைகள் அநேகம் கொடுக்கலாம். சோதனைகள் அநேக மூலியமா ஏன்டா அந்த ஊழியத்துக்கு வந்தோம் என்ற அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ச்சே நம்ம பழைய வாழ்க்கையிலே நல்லா இருந்துமே, தேவனுக்காக எதையா செய்யலாம், உண்மையா இருக்கலாம்னு நினைக்கும் போது அநேக போராட்டங்கள். நான் உதாரணத்துக்கு என் சாட்சி சொல்ல நினைச்சா நான் சாட்சி சொல்ல விரும்ப மாட்டேன். இதுக்காக ஒரு சின்ன சாட்சி. நான் பழைய வாழ்க்கையில இருக்கும்போது நல்லா ஜாலியான வாழ்க்கை. இல்லையா, நல்ல ஹோட்டல் வைத்திருந்தேன். எங்கிட்ட 20 பேர் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. நல்ல வாழ்க்கை, ஜாலியான வாழ்க்கை, பாவத்துக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ நான் சந்தோஷமா இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. ஆனா தேவனுக்காக உண்மையாக வாழணும்னு நினைக்கும் போது எனக்குள்ள அநேக போராட்டங்கள், அநேக நிந்தைகள், அநேக அசிங்கங்கள் பட்டு இருக்கிறேன், அநேக வேதனைகளை துன்பங்களை பட்டிருக்கிறேன். ஏன்டா இந்த ஊழியம் செய்யறோம், நம்ம பசாத நம்ம பழ வாழ்க்கைக்கே போயிடலாம், இந்த ஊழியமே வானான்ற நினைவெல்லாம் என் இருதயத்தில் வந்து ஆலயமே வானா விட்டு ஓடி போலாம் என்ற கஷ்டம்லாம் என் இருதயத்துல வந்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் நமக்காக ஒரு சித்தங்களை வைத்திருக்கும் போது அந்த சித்தத்துக்காக நீங்க காத்திருக்கும் போது போராட்டத்தை சகிக்கணும். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், ஊழியத்துக்காக, வரங்களுக்காக, கிருபைகளுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்கன்னா நீங்க தேவன் உங்களை அபிஷேகிக்கிறவர்களையும் உங்களை எடுத்து பயன்படுத்துறவர்களையும் நீங்க தேவனுக்கு பயந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், காத்திருப்பு காலங்கள் சோதனை காலங்கள். அல்லேலூயா. 2வது ஒரு வசனத்துக்காக கடந்து போகணும். இந்த 2 வசனம் தான் தேவன் என்னிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. யோபு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம படிப்போம். அல்லேலூயா. மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ? ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது. அதான் மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ அப்படின்னு யோபு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. முதல்ல அவர் சொல்றாரு, மனுஷன் செத்த பின்பு பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்ட நாட்களத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். அவருக்காக குறிக்கப்பட்ட போராட்ட நாட்களில் காத்திருக்கிறேன். இது தேவன் நம்ம விசுவாசிகளுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. அநேகர் என்ன சுகத்துக்காக காத்திருப்பார்கள், சில பேர் விடுதலைக்காக காத்திருப்பார்கள், குடும்ப ஆசீர்வாதத்துக்காக காத்திருப்பார்கள். உங்களுடைய சோதனை நாட்கள்ல நடக்க போகிறத தேவன் வெளிப்படுத்துவார். நீங்க யோபு எடுத்துக்கங்க. யோபு சாதாரண ஒரு மனிதன், அவர் ஊழியக்காரர் அல்ல, தேவனுடைய ஊழிய செய்யறவர் அல்ல, சாதாரண ஒரு விசுவாசி, தேவன் மேல பிரியம் உள்ளவர். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு டைட்டில் கொடுக்கப்படுகிறது உண்மை உள்ளவன், உத்தமன், அதாவது துன்மார்க்கத்தை விலக்கி இருக்கிறவன், தேவனுக்கு பயந்து வாழ்கிற மனுஷன் என்று அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்திருப்பார் தேவனே. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அல்லேலூயா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுக்கு நம்ம பயந்து வாழுகிறோம், தேவனிடத்துல நம்ம சமாதானத்தோடு இருக்கிறோம் என்றால் பிசாசுக்கு பிடிக்காது. அவன் உடனே என்ன பண்றான்னா ஒரு சோதனையை கொண்டு வரான். ஆண்டவர்கிட்டே போய் கேட்கறான். அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ சுற்றி பார்த்தியா, என் யோபு பார்த்தியான்னு கேட்கும் போது, நீங்க வேணா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவன் கிட்ட இருக்கிறத சுத்தி நான் எடுத்து போடுறேன், உன்னை தூசிப்பான் என்று ஆண்டவரிடத்துல பிசாசு சொல்றான். அப்ப ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறாரு. இவன் போய் அவன் 10 பிள்ளைகளும் மரித்து போறாரு. அவன் கிட்ட இருக்கிற ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாமே மரித்து போகுது. ஒன்றுமே இல்லை. ராஜா போல வாழ்ந்த, ராஜாவை போல அந்த ஊர்ல பெரிய ஒரு பணக்காரனா இருந்த மனுஷன் ரோட்டுக்கு வந்துட்டார். ஒண்ணுமே இல்லை.
அப்பவும் தேவனை தூசிக்கவே இல்லை அவரு. உடனே திருப்பியும் சாத்தான் ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவர் பத்தியா எல்லாமே அவனுக்கு இழந்துட்டான், அப்பவும் என்னை நேசிக்கிறான் என் பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது திருப்பி சாத்தான் கேட்கிறான், தனக்கு கிடைத்த எல்லாமே இழந்தாலும் மனுஷன் தேவனை தூசிக்க மாட்டான், ஆனா அவன் சரீரத்துல ஒரு பலவீனம் கொடுத்தா கண்டிப்பா உங்களை தூசிப்பான் என்று திருப்பி சத்ரு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். சரி, அவர் உயிர் மட்டும் விட்டு மீது என்ன வேணா செய்யணும் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறார். ஆனா இவர் திருப்பி அவருக்கு ஒரு குஷ்டம் சரீரத்துல எங்கேயுமே அவர் ஸ்கின்னே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு போராட்டம், நமிச்சல், அதாவது ஓடு எடுத்து சுரண்ட மாதிரி நாய் நக்குது, சீவி ஊத்தி கொண்டு இருக்கிறது. அவங்க மனைவி அப்பவும் ஆண்டவரை துதிக்கிறாரு. அவங்க மனைவி சொல்றாங்க, ஏண்டா இன்னுமா ஆண்டவரை நம்பி இருக்கிற, இன்னுமா கர்த்தரை நம்பிக்கிற, அவரை தூசித்துட்டு ஜீவனை விடுறான்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு அவங்கள திட்டுறாங்க. ஆனா இவரு என்ன சோதனை அவர் சோதனை நாட்கள்ல என்ன சோதனை வந்தாலும் தேவனை தூசிக்காம அவர் அநேக புலம்புறாரு. இந்த வாழ்க்கை எதுக்கு, நான் சத்தாலும் பரவாயில்ல, நிம்மதியா இருக்கும், அநேக போராட்டங்கள், அநேக புலம்புறாரு. ஆனா தேவனை தூசிக்கலைங்க. அவரு தேவன் மேல நம்பிக்கையாவே இருந்தார். அதுதான் இந்த வசனம், நான் படித்த வசனம். அல்லேலூயா. யோபு 14:14. அவர் தேவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருந்தார். சகோதரியே, சகோதரனே, நீங்க உங்களுக்கு சரீரத்துல ஒரு போராட்டம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஏன்னா பிசாசு நம்மளை விட மாட்டே இருக்குது. நிறைய பேர் நம்ம வேதத்துல படிக்கிறோம், அதாவது ஒருத்தன் சுடுகாட்டுல உட்காந்துருப்பான், போய் தேவன் விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. அவர்களாம் தொட்டோனே விடுதலை ஆக்குறாரு. அவர் சுகம் இல்லாத ஒரு சகோதரி 12 வருஷமா பாடுள்ள ஒரு சகோதரி இருப்பாங்க, அவர்லாம் இயேசு கிறிஸ்து தொட்டோனே சுகமானது. இது போல அநேக கண்ணு தெரியாத இருப்பாங்க, ஆண்டவர் கை தொட்டார் சுகமாயிற்று அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நமக்கு ஏன் அப்படி சுகம் ஆகல, நம்ம தேவன் நேசித்தானே போறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அவர்கள்லாம் புறஜாதியர்கள், தேவனை அறியாத ஜனங்கள். அதனால தேவன் அவர் சுகத்தை தேடி வந்தார்கள், சுகத்தை கொடுத்தார்கள். ஆனா நீயும் நானும் தேவனால அறியப்பட்ட ஜனம், நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. அதனால தேவன் நம்மை கொண்டு ஒரு திட்டங்களை வைத்திருப்பார், நம்மை உயர்த்தும்படி. என் தேவனை கர்த்தர் அநேக காணும்படி நமக்காக ஒரு திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை உன்னை கொண்டு செய்ய ஆயத்தமா இருக்கிற காரணத்தினாலதான் உங்களுக்கு போராட்டம், உங்களுக்கு பிரச்சனை. இதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தேவனை துதிப்பது ஆராதிக்கிறத விட்டு நீங்க போகக்கூடாது. தேவனுக்காக நீங்க காத்து இருக்கணும். தேவனுக்காக நீங்க உண்மையா காத்து இருக்கும் போது சோதனை நடக்கும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல பிரச்சனை நடக்கும், வியாதி இன்னும் அதிகமாகும், இன்னும் போராட்டம் அதிகமாகும், நிந்தைகள் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். ஆனாலும் நீங்க தேவனை தேடும் போது, உண்மையாய் தேவனுக்காய் நீங்கள் காத்திருக்கும் போது, தேவன் உன்னுடைய நாட்கள் வரும்போது உன்னை உயர்த்துவார். நீ உயரும் போது அந்த அந்த இடத்தில் இருக்கிற அநேகர் உன்னை காணத்தக்க உயர்த்துவார். மலை மேல் உள்ள பட்டணம் போல, மலை மேல உள்ள வெளிச்சத்தை போல அநேகர் காணத்தக்க உங்களை உயர்த்துவார். அந்த சோதனை நீங்கள் சகிக்கணும். தேவனுக்காக காத்திருக்கும் போது அந்த சோதனையை நீங்க சகிக்கணும். நீங்க நிறைய பேரு இன்னொரு கேள்வியை கேட்கலாம், எழுப்பப்படும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க எவ்வளவு நாள் தான் காத்து இருக்கணும்? அல்ல, அநேகருக்கு இந்த கேள்வி இருக்கு. நான் பல வருடமா காத்திருக்கிறேன், பல நாட்களா காத்திருக்கிறேன், அப்ப என்னைக்குதான் முடிவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான வார்த்தை, ஆண்டவர் வனாந்தரமான வாழ்க்கை 40 நாள் தான். அல்லேலூயா. மிஞ்சி போனா 3 மாதங்கள் தான் நமக்கான வனாந்தரமான வாழ்க்கை. அந்த 3 மாதங்களுக்கு பிறகு தேவன் நீங்கள் உங்களுக்கான சோதனை நீங்கள் ஜெயம் கொள்ளும் போது உங்களை கொண்டு பயன்படுத்துவார். அப்போ நாங்க பல வருடமா இப்படியே இருக்கிறோன்னு கேட்டா, நீங்க சோதனையை ஜெயிக்கல என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவன் உங்கள் மேல வைத்துக்கிற திட்டங்களுக்காக, உங்களுக்காக வைத்திருக்கிற சோதனையில நீங்க ஜெயிக்கல. உதாரணத்துக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்கு 40 நாள்ல கொண்டு போய் பாலும் தேனும் தேசம் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போற மாதிரிதான் ஆண்டவர் சித்தம் வைத்தார். அதனாலதான் மோசையும் ஆரோனையும் உருவாக்கி அங்க அனுப்பினார். ஆனா இங்க இருக்கிறவர்கள் அந்த வனாந்தர வாழ்க்கையில ஜெயம் கொள்ளாம 40 நாள்ல போய் சேர வேண்டிய விஷயத்த 40 வருடம் கடக்க செய்தார்கள். அதனால நம்முடைய சோதனையில நம்ம ஜெயம் கொள்ளல, நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு நாட்கள்ல நமக்கு உண்டாகிற சோதனையில நம்மளால ஜெயம் கொள்ள முடியல.
நீங்க நிதானமா ஆராய்ந்து பாருங்க. நம்ம எதில விட்டோம்? ஏன் நம்மளால இது ஜெயம் கொள்ள முடியல? கிறிஸ்துவால பிறப்பதெல்லாம் ஜெயம் கொள்ளும். வேதத்துல இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவால பிறந்திருக்கிறோம், ஜெயம் கொள்ளணும். நம்மளால ஏன் ஜெயம் கொள்ள முடியல? நீங்க அநேகர் நினைக்கலாம், பிசாசால ஜெயம் கொள்ள முடியல. இல்ல, பிசாசு சில நேரம் சோதிப்பான். தேவன் உங்க சோதனை, பிசாசால உங்களால சோதனையை சகிக்க முடியல, தேவன் வந்து விடுதலை ஆக்குவார். அப்ப ஏன் நம்மளால சோதனையை சகிக்க முடியல? அல்லேலூயான்னு கேட்டீங்கன்னா, தன் இச்சையின் சோதனையில அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அது தேவனால விடுதலை ஆக்க முடியாது. நீங்க வெளியே வந்தா தான். உங்களுடைய கோபங்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய இச்சைகள், உங்களுடைய எண்ணங்கள், இதெல்லாம் நீங்க தான் மாத்தணும். இந்த சோதனை நீங்க வெளியே வந்தீங்கன்னா தேவன் உங்களை கொண்டு உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க காத்திருக்கிறீங்க, ஆனா சரியான நேரத்துல சரியா காத்திருக்கிறது இல்ல. நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், கரெக்டா ஆலயத்துக்கு போறோம், கர்த்தர் சொன்ன எல்லாமே நம்ம கை கொள்ளுறோம், ஆனா சிலதை நம்ம கை விட்டு விடுகிறோம். அப்ப நீங்க கர்த்தருக்கு கரெக்டா காத்திருங்க. அல்லேலூயா. நமக்கு ஏன் அந்த பிரச்சனை மாறல? நீங்க எடுத்துக்கோங்க. வேதத்துல மாறி இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு சொன்னா, நம்ம கிறிஸ்துக்காக அநேகர் காத்திருக்கிறோம். பல பேர் காத்திருக்கோம், சில பேர் தான் ஜெயம் கொள்கிறார்கள். பல பேர் காத்திருக்கிறார்கள், சில பேர் தான் ஜெயம் கொள்கிறார்கள். அந்த சில பேர் தான் சரியாக காத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம சரியாக காத்துக் கொள்ளணும்னா 40 வருடமானாலும் நம்மளால ஜெயம் கொள்ள முடியாது. அப்ப நம்ம சரியாக ஜெயம் கொள்ளணும்னா கர்த்தர் நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கும் போது நமக்கு வருகிற அந்த சோதனையே கரெக்டா ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா. மற்றவர்களை தூசித்து பேசக்கூடாது. எந்த காரியத்துக்கும் நீங்க உதாரணத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்த யூதாசை குறித்து, அது அவன் பிறவாமல் இருந்தா நலமா இருக்கும் என்று சொன்னாரே தவிர, ஒரு இடத்திலையும் யூதாசை குறித்து அவர் தூசித்து பேசவே இல்லை. ஏன்னா அவர் கர்த்தருக்கு அவருடைய காத்திருந்த நாட்கள்ல கரெக்டா இருந்தார். அதனால்தான் அவர் 40 நாள் காத்திருந்ததிலும் ஜெயம் கொண்டார். பிசாசை வார்த்தை கொண்டு ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி ஜெயம் கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து போல வார்த்தை கொண்டுதான் ஜெயம் கொள்ளணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். நம்ம காத்திருக்கிற நாட்கள் எப்படி இருக்குன்னா, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லப்படுது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்ல, அது கீழே இருக்கிற வசனம் நமக்கு தேவையில்லை. துன்மார்கள் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். நீ துன்மார்கள் அறுப்புண்டு போவதை காண தேவையில்லை, அது தேவன் பார்த்துக்குவார். அந்த எண்ணம் நமக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. நம்ம இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ள நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனத்தை கை கொண்டு நடக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வார்த்தையை கை கொண்டுதான் பிசாசை ஜெயம் கொண்டார். அவர் வார்த்தைப்படிதான் நடந்து கொண்டு இந்த உலகத்தை ஜெயம் கொண்டார், பிசாசை ஜெயம் கொண்டார். அவர் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பட்சத்தில் இருக்கிறார். இந்த வானத்துக்கும் பூமியும் அவர் தான் அதிகாரியா இருக்கிறார், அவர் தான் நியாயம் தீர்க்கிறார். காரணம், அவருடைய காத்திருப்பு நாட்களிலே அவருக்கு வந்த சோதனையிலே அவர் ஜெயம் கொண்டார். அல்லேலூயா. அதே போல நம்முடைய காத்திருப்பு நாட்களிலே, அல்லேலூயா, வியாதியில காத்திருக்கிறீங்களா? விடுதலைக்காக காத்திருக்கிறீங்களா? சுகத்துக்காக காத்திருக்கிறீங்களா? அபிஷேக வரங்களுக்காக காத்திருக்கிறீங்களா? தேவன் ஜெயம் கொண்டது போல தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நீங்கள் ஜெயம் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவன், நீங்க தேவனுக்கு சரியாய் காத்திருக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துக்கு மேலாக தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா உள்ளதா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒன்று வீணானதில்லை, ஒரு புள்ளி கூட வீணாகாது. ஏன்னா அழிந்து போகாது. வானமோ பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்ன தேவன். அவர் வார்த்தையில வல்லமை இருக்குங்க. அந்த வார்த்தை கொண்டு நீங்க ஜெயம் எடுக்க பாருங்க. தேவனுக்காக நீங்க காத்திருக்கும் போது அந்த சோதனையே நீங்க ஜெயம் கொள்ளுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.
ஆமீன். பிதாகிய தேவனை சோத்தரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தை நாம் சோத்தரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்த ஆவியானவரை சோத்தரிப்போம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பசுத்தாவுடைய அந்நிய ஐக்கியமும் சகா காலம் இயேசு கிறிஸ்து வருகிறவர்களையும் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன்.